ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம போன வருஷத்துலேயே போயம் ப்ரோஸ்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா போட்டுட்டு இருந்தோம். பொறுமையாக நம்ம படிக்கிற மாதிரி போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வந்து ப்ரோஸ் போயம்ஸ்லாம் வந்து மிஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம இதெல்லாம் ஒரு நாள் மிஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிஸ் ஆன அந்த ப்ரோஸ் என்னென்ன, மிஸ் ஆன போயம்ஸ் 1-2 இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம எடுத்து திரும்ப போட்டுடலாம். சரியா? ஏன்னா போயம் ப்ரோஸ் அப்படின்னும் போது நீங்க நம்மளுடைய சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டீட்டெயிலா லைன் பை லைனா நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரிதான் நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அதனாலதான் 1-2 மிஸ் ஆக கூடாது அப்படிங்கறதுனால இப்ப அந்த வீடியோஸ் மிஸ் ஆனதையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி ஒவ்வொன்னா வந்து போட போறோம். ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனுக்கு நம்மளுடைய இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம நம்மளோட அகாடமில இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 60 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். கிராமருக்கு மட்டுமே உங்களுக்கு எவ்வளவு கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா 20 கிளாஸஸ் வந்து கிராமருக்காக மட்டுமே நம்ம போட போறோம். அது எப்படி அப்படின்னா, இப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், நவுன் படிப்போமா, நவுனுக்காக மட்டுமே ஒரு கிளாஸ். அதே மாதிரி ப்ரனவுன் இருக்கா, ப்ரனவுனுக்கு மட்டுமே ஒரு கிளாஸ். அந்த மாதிரி நம்ம கிராமருக்கு மட்டுமே 20க்கும் மேல கிளாஸஸ் வந்து போட போறோம். இந்த மாதிரிதான் நம்ம செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸ் தான் பார்க்க போறோம். டோட்டலா உங்களுக்கு 60+60க்கும் மேலதான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிளாஸஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா டெஸ்டும் இன்க்ளூடட் 20 டெஸ்ட் வந்து உங்களுக்கு கிளாஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும். இப்ப நம்ம என்ன கிளாஸ்ல எடுக்கிறோமோ அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி வீக்லி உங்களுக்கு 20 டெஸ்ட் இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு 10 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம். இங்கிலீஷ்ல 10 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம். அப்ப டோட்டலா டெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டெஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்கிலீஷ்காகவே கொடுக்குறோம். 60 கிளாஸ் கொடுக்குறோம். டெஸ்ட் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னா 30 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கிலீஷ் அப்படின்னா கண்டிப்பா 100 கொஸ்டின் இருக்கா, 100 கொஸ்டின் நம்ம போடணும். அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். நம்ம வந்து யூடியூப்லயே வந்து உங்களுக்கு கிளாஸஸ்லாம் கிராமர் ஆல்ரெடி போட்டிருக்கோம், போயம் போட்டிருக்கோம், ப்ரோஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கோம். அது போதுமா அப்படின்னு கேட்டா இப்ப இருக்கிற காம்படிஷனுக்கு உங்களுக்கு வந்து அது பத்தாதான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுல எல்லாமே வந்து பேசிக் எல்லாமே படிச்சிருவோம். அதை வச்சு உங்களால எழுத முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா எழுத முடியும். அதே மாதிரி இன்னும் நம்ம டெப்தா கிராமரை படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கிராமரையும் டெப்தா படிக்க போறோம், வெக்காபுலரி டெப்தா படிக்க போறோம். அதே மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2500க்கும் மேற்பட்ட டெக்னிக்கல் டேர்ம்ஸை நம்ம செப்பரேட் பண்ணி படிக்க போறோம். அது இல்லாம டிரான்ஸ்லேஷன் படிக்க போறோம். இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ்ல நம்ம ஒவ்வொரு கிளாஸா நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த 100 மார்க் முன்னாடி நம்மளோட யூடியூப்ல உங்களுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா போயம் அண்ட் ப்ரோஸ்ல இருக்கிற 15, அதுக்கப்புறம் கிராமர்ல இருக்க 25, இந்த 40 மார்க் தான் உங்களுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம். இப்போ நம்மளுடைய இந்த ஆன்லைன் பேட்ச்ல 100 மார்க்கையுமே ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ண போறோம். ஏன் மேம் இந்த ஆன்லைன் பேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூடியூப்ல நம்ம எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதையும் நம்ம பண்ணலாம். ஆனா உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒரு கைடன்ஸ் வேணும். இப்ப எல்லாருமே வந்து ஒரு டவுட் கேக்குறீங்க. இப்ப யூடியூப்ல வந்து ஒரு போயம் பாக்குறீங்க, ஒரு ப்ரோஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் கேட்கணும் அப்படின்னும் போது நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்களா, அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்குதா. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே என்ன ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா ஃபுல்லா மென்டார்ஷிப் மூலமா தான் இது நம்ம பண்றோம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா உங்களுடைய டவுட்டை நீங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலான கைடன்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். யூடியூப்ல நம்ம பண்ணும்பொழுது நம்மளால ஒவ்வொருத்தவங்களையா கைட் பண்ண கஷ்டமா இருக்கும். அதேவே இந்த மாதிரி நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எல்லாரையுமே நம்ம இண்டிவிஜுவலா கைட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அப்ப இண்டிவிஜுவலான கைடன்ஸ்க்காக மட்டுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இதோடைய ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமம் தான். ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு ஃபீஸ் நீங்க பண்ணுவீங்களோ அதே ஃபீஸ் தான் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபுல் கோர்ஸ்க்குமே வச்சிருக்கோம். இதுல உங்களுக்கு கிளாஸஸும் இன்க்ளூடட், டெஸ்ட்டுமே இன்க்ளூடட். எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் இந்த ஆன்லைன் கிளாஸோடைய ஃபீஸ் வந்து நம்ம பண்ணிருக்கோம். இது ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ். ஏன் அப்படின்னா இதுல உங்களுக்கு கிளாஸஸும் இன்க்ளூடட், டெஸ்ட்டுமே இன்க்ளூடட். ஓகேவா? அப்ப நீங்க தனித்தனியா டெஸ்ட் கிளாஸ் போறதை விடவே இந்த கோர்ஸ்குள்ள நீங்க வரும்பொழுது கிளாஸும் நீங்க 100 மார்க்குக்கு என்ன தேவையோ அதை படிக்க போறீங்க. அதே மாதிரி டெஸ்ட்டும் நீங்க
எழுதி பார்க்க போறீங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வந்துரும். சரியா? இது இல்லாம உங்களுக்கு வெக்காபுலரிக்கு PDF வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா PDF எல்லாம் கொடுத்துருவாங்க. மெட்டீரியல்ஸோட உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போக போறோம். வில்லிங்னஸ் இருக்கிறவங்க நம்மளோட அகாடமி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு டீடைல்டான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. சரியா? இப்போ நம்ம இந்த டையிங் டிடெக்டிவ் அப்படிங்கிற லெசன் வந்து பெண்டிங் வச்சிருந்தோம். அந்த லெசன் வந்து பார்ப்போம். இப்போ டையிங் டிடெக்டிவ் அப்படின்னா ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் தான் இதுல நம்ம பார்க்க போறோம். இதை எழுதினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்தர் கெனான் டாய்லே அப்படிங்கிறவங்க தான் இந்த டையிங் டிடெக்டிவ் அப்படிங்கிற இந்த லெசன் வந்து எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோடைய கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். சரியா? யார் யார் இருப்பாங்க? ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இவங்கதான் யாரு அப்படின்னா டிடெக்டிவ் அப்படின்ற கேரக்டர். ஓகேவா? யாரு? இவர் தான் இந்த டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ பத்தி பார்க்க போறோம். அப்புறம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்சன். வாட்சன் அப்படிங்கிறது யாரு? ஷெர்லாக் ஹோமோடைய ஃப்ரெண்டு. செகண்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா வாட்சன். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம்ஸோடைய ஃப்ரெண்டு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இவர் என்ன கேரக்டர்? இவர் வந்து இதுல ஒரு டாக்டர். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கதையோடைய நரேட்டர் யாரு? ஸ்டோரி டெல்லர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த கதையை சொல்றது யாருன்னு கேட்பாங்கல்ல. அப்போ இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் எழுதுற இந்த கதை டையிங் டிடெக்டிவ்னு இருக்கு இல்லையா? இந்த டையிங் டிடெக்டிவ் அப்படிங்கிற இந்த ஸ்டோரிய நரேட்டர் யாருன்னு உங்களை கேட்பாங்க. இந்த கதையோட நரேட்டர் யாருன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆர்தர் கெனான் டாய்லே. இது வந்து எழுதினவங்க. இந்த கதையோட நரேட்டர், இந்த கதையை சொல்ற கேரக்டர் யாரு அப்படின்னு கேட்டா வாட்சன் தான் இந்த கதையை சொல்லக்கூடிய கேரக்டர். புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? இதை எழுதினவங்க யாருன்னா ஆத்தரோட நேம் ஆர்தர் கெனான் டாய்லே. இதுதான் வந்து ஆத்தரோட நேம். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எப்பவுமே அவருக்கு டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் எழுதுறது பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியில டிடெக்டிவா எந்த நேம் அவர் வந்து வச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற அவரோட கற்பனையான ஒரு பேரை தான் வந்து அதுல வச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த கதையை வந்து நமக்கு சொல்ற நரேட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா வாட்சன் தான் நம்மளுடைய நரேட்டர். ஓகேவா? அப்ப நரேட்டர் யாருன்னா ஷெர்லாக் ஹோமோட ஃப்ரெண்டுன்னு கொடுத்திருப்பாங்க கேரக்டர். அது இல்லாம அவர் என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து டாக்டர். இந்த கதையோட நரேட்டர். அப்ப இந்த மூணுத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து யாரு பார்க்க போறோம்? மிஸ்ஸஸ் ஹட்சன் அப்படிங்கிறவங்கள பார்க்க போறோம். இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் கேரக்டர். ஹட்சன் யாரு அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸோடைய வீட்டு பணிப்பெண் சொல்லுவோம் இல்லையா? அவங்கதான் லேண்ட்லார்ட். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லேண்ட் லேடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களோட வீட்டுல பணிப்பெண்ணா இருக்கிறவங்க தான் இந்த ஹட்சன். மூணாவது கேரக்டர் பார்த்துட்டோமா? நாலாவது கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வர்டன் ஸ்மித். ஸ்மித் அப்படிங்கிற கேரக்டர் பார்க்க போறோம். இந்த கதையுடைய நெகட்டிவ் கேரக்டர். ஓகேவா? இந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். கதையுடைய நெகட்டிவ் கேரக்டர் யாரு அப்படின்னு கேட்டா ஸ்மித் அப்படிங்கிறவங்க, கல்வர்டன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க தான் இந்த கதையுடைய நெகட்டிவ் கேரக்டர். அதுக்கப்புறம் என்ன கேரக்டர் பார்க்க போறோம்? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விக்டர் சாவேஜ் அப்படின்ற கேரக்டர். ஓகேவா? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் யாரு அப்படின்னா இந்த கல்வர்டன் ஸ்மித் இருந்தார் இல்லையா? அவருடைய நெஃப்யூ தான். அவருடைய நெஃப்யூ. ஓகேவா? இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மித்தோடைய நெஃப்யூ அப்படிங்கிற இந்த சேவேஜ், விக்டர் சேவேஜ் அப்படிங்கிற இவருடைய கேரக்டர் பார்க்க போறோம். அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்டன். மார்டன் யாரு அப்படின்னா போலீஸ் ஆபீசர். ஓகேவா? போலீஸ் ஆபீசர். இந்த தான் கேரக்டர். எத்தனை கேரக்டர் மெயினா பார்க்க போறோம் அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ், வாட்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஹட்சன் அப்படிங்கிற கேரக்டர், அடுத்து கல்வர்டன் ஸ்மித்ன்ற கேரக்டர், விக்டர் சாவேஜ், அடுத்து மார்டன் போலீஸ்மேன். இவங்க தான் நம்ம இந்த கதையில பார்க்கக்கூடிய முக்கியமான கேரக்டர். சரியா? கதைக்குள்ள போகலாமா? இப்ப கதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு. ஓகேவா? சீரியஸ்லி இல்லைன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய அசிஸ்டன்ட் யாரு அப்படின்னா வாட்சன், அவரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அவங்க லேண்ட் லேடி, அவங்களோட பணிப்பெண் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி அவங்கள வந்து கூட்டிட்டு வர சொல்றாரு. அதுதான் நம்மளுடைய கதையோடைய கண்டிஷன். இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஓகேவா? ஏன் அப்படின்னா அவர் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால அவரோட மாஸ்டரை அவர் காப்பாத்துறதுக்கு வர்றாரு. அப்புறம் அவர்கிட்ட சில விதிகள் எல்லாம் வந்து யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய இந்த கதையில வரும். ஏன்னா அவங்க ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அவரை வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு டெத் ஒருத்தவங்களை வந்து சாகடிச்சிருப்பாங்க, அதோட குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு டிராமா வந்து பிளே பண்ணுவாரு.
அதை பத்தி தான் நம்ம இந்த கதையில வந்து பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஹட்சன் அப்படிங்கிறவங்க பன்னிப்பெண் அப்படின்னு சொல்லணும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வாட்சன் கிட்ட வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, ரொம்ப சாகர கண்டிஷன்ல இருக்கிறாரு, ரொம்ப 3 நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, இன்னும் ஒரு நாள் விட்டோம் அப்படின்னா அவர் கண்டிப்பா இறந்துருவாரு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க? வாட்சன் கிட்ட சொல்றாரு. அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. Holmes is dying, Mr. Watson. 3 days he has been sinking and I doubt if he will last another day. 3 நாளா அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு. எனக்கே சந்தேகமா இருக்கு, இன்னும் ஒரு நாள் அவர் வந்து இருப்பாரா அப்படிங்கிறது எனக்கே ஒரே சந்தேகமா இருக்கு. அதனால நீங்க வந்து டாக்டரை வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. நான் வந்து இந்த மாதிரி கேட்கும் போது I told him I could not stand it anymore and would get a doctor. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி நீ ஒரு டாக்டரை கூப்பிடுற அப்படின்னா அது வாட்சனா இருக்கட்டும். புரியுதா? என்ன அப்படின்னா ஹட்சன், மிஸ்ஸஸ் ஹட்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா வாட்சனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து 3 நாளா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு, இன்னும் ஒரு நாள் கூட ஒரு உயிர் பொறுப்பாரான்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் போய் டாக்டரை கூப்பிட போறேன்னு சொன்னேன், எனக்கு தெரியாது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னாரு. இல்ல நான் கூப்பிடுதான் ஆவேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, சரி ஓகே நீ வாட்சன், அதாவது நீ டாக்டரை கூப்பிட போற அப்படின்னா சரி ஓகே அது வாட்சனா இருக்கட்டும், உங்க பேரை தான் சொல்றாரு, அதனால நீங்க வாங்க அப்படின்னு வந்து போய் சொல்றாங்க. இந்த மாதிரி நியூஸ கேட்ட உடனே வாட்சனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா இது, ஏன்னா அவரோட மாஸ்டர் தானே ஷெர்லாக் ஹோம்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், என்னடா இது அவருக்கு இவ்வளவு உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. நான் என்னுடைய ஹேட், தொப்பியும் என்னோட கோட்டையும் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், சீக்கிரமா போறேன். சரி ஓகே நான் வந்து அவங்கள்ட்ட அந்த வழியில வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வேகமா போறாராம். There is a little I can tell you. நான் வந்து கொஞ்சம் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்ன அப்படின்றத மீதி வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ என்ன சொன்னாங்க, உடம்பு சரியில்லைன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அப்படிதானே, எப்படி உடம்பு சரியில்லைன்ற விஷயத்த வந்து அவங்க வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு கேஸ் விஷயமா எங்க போயிருந்தாருன்னா ரோத்தர் ஹித்தே அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கு, அந்த ஓரமா அங்கதான் வந்து பாத்துட்டு இருக்காரு. ஓகேவா? எந்த நதி கிட்ட இவர் கேஸ் பாக்குறாரு அப்படின்னு கேட்பாங்க. எந்த நதி அப்படின்னா ரோத்தர் ஹித்தே அப்படிங்கிற நதி பக்கமா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கேஸ் வந்து பாத்துட்டு இருக்காரு. இந்த டிடெக்டிவ் தானே அவரு, ஒரு கேஸ் வந்து பாத்துட்டு இருக்காரு. அங்கதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த உடம்பு சரியில்லாம அங்க இருந்துதான் இருக்கு இந்த மாதிரி ஆகுது. எப்போ அவர் வந்து பெட்டுக்கு படுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே, இதுவும் கேட்பாங்க. புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அவரு படுக்கையில படுத்தவர் தான் சொல்லுவோம்ல, படுத்தவர் தான், இன்னும் எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெட்னஸ்டே அப்போ என்ன பண்றாருன்னா ஆஃப்டர்நூன் அவர் போய் படுத்தாரு. இப்போ வரைக்கும் அவர் என்ன பண்ணல, எந்திரிக்கவே இல்லை. 3 நாளா பாத்தீங்கன்னா அவரோட பல்லுல பச்சை தண்ணி கூட படலன்னு சொல்லுவோம்ல, அதுதான். 3 நாளா பாத்தீங்கன்னா அவர் எந்த சாப்பாடும் எடுக்கல, எந்த தண்ணியும் குடிக்கல, எதுவுமே அவர் வந்து தண்ணியே பல்லுல தண்ணியே படல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் why did you not, ஏன் நீங்க வந்து டாக்டரை கூப்பிடல அப்படின்னு கேக்குறாரு. he wouldn't have it. அவர் வந்து எனக்கு கூப்பிட விடல, அவரை வந்து டிஸ்ஓபே பண்ற தைரியம் எனக்கு இல்லை, ஏன்னா அவங்க பணிப்பெண் தானே, வந்து அவங்களோட முதலாளி வந்து கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அவர் என்னால டிஸ்ஓபேவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பணிப்பெண் அந்த ஹட்சன் என்ன சொல்லாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த டிசீஸ் அவர் எங்க இருந்து எடுத்துக்கிட்டாரு, எங்கதான் இந்த டிசீஸ் வந்து அவருக்கு ஒத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கடா. ரோத்தர் ஹித்தே அப்படிங்கிற அந்த ரிவர் கிட்ட அவர் என்ன பண்றாரு, ஒரு கேஸ் வந்து பாத்துட்டு இருக்காரு. அங்கதான் அவருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த டிசீஸ் வந்திருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க, புதன்கிழமை மதியம் ஒரு பெட்ல போய் படுத்தவர் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, 3 நாளா அவருக்கு இந்த உடம்பு சரியில்லாம இருந்துகிட்டேதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்து போலாமா? இப்போ வந்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அவங்க காதுல வாங்கிட்டு வாட்சன் கிட்ட சொல்றாங்க. வாட்சன் இதை கேட்டுக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் வாட்சன் வந்து அவரோட ரூம்குள்ள போறாரு. யாரோட ரூம்குள்ள? ஹோம்ஸோட ரூம்குள்ள போறாரு. ஓகேவா? ஷெர்லாக் ஹோம்ஸோட ரூம்குள்ள போறாரு. அது என்ன டே அப்படின்னு கேட்பாங்க. நவம்பர் டே. இது வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அது என்ன டே அப்படின்னா அது என்ன மந்த்னா நவம்பர் மந்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ள போகும்போது அப்படியே ஒரு மாதிரி மூடியா இருட்டா அந்த மாதிரி இருக்கு, க்ளூமி ஸ்பாட்டா இருக்கு, ரொம்ப இருண்டு போன மாதிரி இருக்கு அந்த ரூமே. அது மட்டும் இல்லாம வாட்சன் வந்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஹோம்ஸோட ஃபேஸ் எப்படி இருக்கு, காட் அப்படின்னா ரொம்ப ஒல்லியா சொல்லுவாங்கல்ல, லீன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்கு. அதை பார்த்த உடனே அவரோட நெஞ்சே பதறிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் வந்து சொல்றாங்க. அவரோட கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபீவர் இருந்தா எப்படி எப்படி ரெட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இருக்கான். அவரோட சீக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒட்டி போய் அவரோட கையெல்லாம் நடுக்குதான், ட்விச்சர் அப்படின்னா நடுந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொல்லவே முடியல
அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவரோட நிலைமை வந்து இருக்கு. ஏன்னா கண்டினியூஸா 3 நாளா அவர் உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நிலையான காட்சியில தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹோம்ஸ் வந்து வாட்சன் பாக்குறாரு. அதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஐயோ மை டியர் ஃபெலோ, உனக்கு என்னதான் ஆச்சு, என்னடா உன் ஃப்ரெண்ட் இல்ல அப்ப என்ன கேட்பாங்க, என்னடா உனக்கு என்னதான் ஆச்சு, என்னடா இப்படி ஆயிட்ட அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி வந்து கேக்குறாங்க. அப்போ ஹோம்ஸ் என்ன சொல்றாருன்னா கத்துறாரு வேகமா, ஏய் வராது வராது, நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு வாட்சனை அங்கே இருக்க சொல்றாரு. சரியா, ஏன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கேன், என்னையே வர வேணாம்னு சொல்ற. கரெக்ட் தான் வாட்சன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்க. ஆனா இப்போ இந்த மாதிரி நீ வந்த அப்படின்னா உனக்கும் இந்த நோய் என்ன பண்ணும், ஒத்திக்கும். அதனால நீ வராத, அங்கே இரு, இது என்னோட நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் சொல்றேன். இருந்தாலும் ஏன்னா அவர் ஒரு டாக்டர் தானே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ வந்து நம்மளோட ஹோம் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இது வந்து உங்களுக்கு தெரியாது, இது வந்து ஒரு கொடுமையான நோய், இது ஒரு டிசீஸ். எங்க இருந்து எனக்கு வந்திருக்கு, சுமத்ரால இருந்து எனக்கு இந்த டிசீஸ் வந்திருக்கு. இந்த டிசீஸ் பாத்தீங்கன்னா கான்டேஜியஸ், அப்படின்னா பரவக்கூடியது, ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. ஓகேவா, அதனாலதான் சொல்ற வாட்சன், நீ என்ன வந்து டச் பண்ணாத, நீ அங்கே நில்லு அப்படின்னு சொல்றாரு. இதுவே வந்து ஹட்சன் என்ன சொல்லியிருந்தாங்க, இவர் வந்து ரோட்டர் ஹித்தேல ஒரு கேஸ் விஷயமா போனப்பதான் இவருக்கு இந்த டிசீஸ் வந்ததுன்னு சொன்னாங்களா. அதுவே ஹோம்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்பாங்க. ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சுமத்ரால இருந்து எனக்கு வந்த ஒரு டிசீஸ், இது வந்து தொற்றக்கூடிய ஒரு டிசீஸ், அதனால நீ என்ன டச் பண்ணாத, அங்கவே நில்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு வாட்சன், பரவாயில்ல ஹோம்ஸ், ஏன்னா இந்த மாதிரி நீ சொல்றது வந்து என்ன ஸ்டாப் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா, ஏன்னா நான் இங்க டாக்டர், ஓகேவா, டாக்டர்ன்னும் போது அவங்க வந்து அதை ட்ரீட் தானே பண்ணணும், நீங்க இப்படிலாம் சொன்னா நான் வந்து நின்றுடுவேன்னு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நடந்துகிட்ட வராராம். வரும்பொழுதே இவர் வந்து கத்துறாரு, நான் சொல்றேன்ல கேட்க மாட்டியா, நீ அங்கே நில்லு, நீ அங்கே இருந்து பேசுறதுன்னா என்கிட்ட பேசு, இல்ல நான் இந்த ரூமை விட்டு வெளியில போயிடு அப்படின்னு வந்து சொல்றாராம். ஓகேவா, அதுக்கப்புறம் வாட்சன் சொல்றாரு, சரி நம்ம ஹோம்ஸோட ஹிஸ்டரியிலே விட்டுறலாம், ஏன்னா அவர்தான் கத்துறாருல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதுதான். ஹோம்ஸ் நம்மள வர வேணாம்னு சொல்றாரு, சரி நம்ம இங்க நின்னுடுவோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் என்னுடைய உள் மனசு என்ன சொல்லுது, நீ வந்து ஒரு டாக்டர், இந்த மாதிரிதான் நீ இருக்க கூடாது, டாக்டர் போது ஒருத்தவங்களை ட்ரீட் பண்ணணும்னு என் மனசு வந்து சொல்லுது. ஆனா என்னதான் இருந்தாலும் என்னால இவர் மாத்தி பேச முடியல, ஏன்னா அவர் என்னோட மாஸ்டர் இந்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுதா, என்ன அப்படின்னா அவர் என்னோட மாஸ்டர், அவர் என்ன வர வேணாம்னு சொல்றாரு. இருந்தாலும் என்னுடைய மனசு என்ன சொல்லுது, என்னுடைய புத்தி என்ன சொல்லுதுன்னா, இந்த ரூம் ஒரு நோயாளி இருக்கக்கூடிய ஒரு ரூம், அந்த ரூமுக்கு இப்போ நீ டாக்டர், அப்ப நீ தான் மாஸ்டர், புரியுதா, நீ தான் மாஸ்டர்னு என்னோட உள் மனசு சொல்லுது அப்படின்னு யார் சொல்றா, வாட்சன் வந்து சொல்றாரு. புரியுதா, ஐ வாஸ் அட்லீஸ்ட் ஹிஸ் மாஸ்டர் இன் தி சிக் ரூம். இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம பேஷண்ட் இருக்க இந்த ரூம்லயாவது நான் அவரோட மாஸ்டரா இருக்கணும். அவர் என்னதான் எனக்கு மாஸ்டரா இருந்தாலும் இந்த இடத்துல அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு நான் தான் மாஸ்டர். அதனால என்னோட உள் மனசு என்ன சொல்லுதுன்னா, நீ டாக்டர் என்னவோ நீ அந்த வேலையை தான் நீ பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஆனா ஹோம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை அலோ பண்ணவே இல்லை. சரியா, அதுதான் வந்து சொல்றாங்க. அடுத்து போலாமா, if I am to have a doctor, இப்போ ஹோம் சொல்றாரு, அதாவது வாட்சன் வந்து இல்ல டாக்டர் நீ காமிச்சுதான் ஆகணும்னு சொல்லும் போது அப்ப வந்து ஹோம் சொல்றாரு, ஓகே சரி ஐ am have to be a doctor, சரி எனக்கு டாக்டர் வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு இது, அதாவது எனக்கு ஒருத்தவங்க மேல ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும்ல, அவங்கள போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் என்ன கேக்குறாருன்னா, அப்ப நானும் டாக்டர் தானே, என் மேல கான்பிடென்ட் இல்லையா அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல எனக்கு கான்பிடென்ட் இருக்கு வாட்சன், அதனால நான் வந்து நீ வந்து ஒரு பார்த்தே அப்படின்னா நீ ஒரு ஜென்ரலான பிராக்டிஸ்னர் தான், உனக்கு இந்த டிசீஸை ட்ரீட் பண்ற அளவுக்கு தெரியாது, நீ ஒரு ஜெனரல் பிராக்டிசர், உனக்கு இதை பத்தி தெரியாது. ஃப்ரெண்ட்ஷிப் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, டாக்டரா பார்த்த அப்படின்னா நீ ஒரு ஜெனரல் பிராக்டிசர் தான், உனக்கு இந்த டிசீஸை ட்ரீட் பண்றதுக்கு உனக்கு தெரியாது. சரி ஓகே அப்படின்ட்டு வாட்சன் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னா நான் போயிட்டு சார் ஜாப்பர் மீக்க வேணா கூட்டிட்டு வரவா, இல்ல பென்ரோஸ் ஃபிஷர், இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா டாக்டர்ஸ், ஓகேவா, இவங்களெல்லாம் நான் வேணா கூட்டிட்டு வரவா, லண்டன்ல ரொம்ப பெஸ்ட் டாக்டர் யாரு அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சார் ஜாப்பர் மீக் அப்படிங்கிறவங்களும் பென்ரோஸ் ஃபிஷர் அப்படிங்கிறவங்க தான் என்ன அப்படின்னா லண்டன்ல ரொம்ப ஸ்பெஷலான நல்ல பயங்கரமா பெஸ்ட் டாக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரவான்னு கேக்குறாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் சொல்றாரு, ஏன் வாட்சன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்றாரு. குரூம் அப்படின்னா முணுமுணுத்துக்கிட்டே சொல்லுவாங்கல்ல உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி சொல்றாரு. உனக்கு இதை பத்தி தெரியாது வாட்சன், இது என்ன நோய் தெரியுமா, தர்பான்லி ஃபீவர், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிளாக் ஃபர்மோசா பிளேக், அதை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா
அப்படின்னு சொல்லிட்டு யார் கேக்குறா, ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு வாட்சன் சொல்றாரு, அப்படிப்பட்ட நான் எதுவுமே கேள்விப்பட்டதே இல்லதான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சைட்ல இது நிறைய ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, கிழக்கு பகுதியில இந்த டிசீஸ் வந்து நிறைய பேருக்கு வருது. இப்ப அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. நான் வந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணும்பொழுதுதான் எனக்கு இந்த நோய் என்ன பண்ணுச்சு, தொத்திடுச்சு. அதனாலதான் சொல்றேன், இது ஒரு தொத்து நோய், நீயும் வராது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே, ஐ வில் பிரிங் டாக்டர் ஐன்ஸ்டீன் தென். சரி அப்படியா, அப்படின்னா நான் போய் ஐன்ஸ்டீனை கூப்பிடவா? ஓகேவா, இதோட 3 டாக்டர் பேர் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வாட்சன் யாரு பேர் சொல்றாரு, யாரு அப்படின்னா சர் ஜாக்கர் மீக்க கூப்பிடவா, இல்லைன்னா பென்ரோஸ் ஃபிஷரை கூப்பிடுவான்னு கேட்கிறாரு. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து இந்த கர்பானி ஃபீவர் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா, இந்த பிளாக் பர்மோசா பிளேக் பத்தி கேள்விப்பட்டிருக்கியான்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து வாட்சனை கேட்கிறாரு. வாட்சன் வந்து நான் கேள்விப்பட்டதுலதான் நான் ஒத்துக்கிறேன். சரி ஓகே, அப்படின்னா நான் போய் ஐன்ஸ்டீனை போய் கூட்டிட்டு வரவா, டாக்டர் ஐன்ஸ்டீனை கூட்டிட்டு வரவா அப்படின்னு கேட்கிறாரு. ஓகேவா, அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவர் வந்து போறாரு டோர் பக்கம். சரி போய் நான் ஐன்ஸ்டீனை போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு. இவர் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தவரு திடீர்னு என்ன பண்றாருன்னா, வேகமா வந்து போல்டட் அப்படின்னா ரொம்ப வேகமா அந்த கதவை வந்து சாத்துவாங்கல்ல, நீ போக கூடாதுன்னு சொல்றல அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுந்து வேகமா வந்து அந்த கதவை வந்து சாத்திட்டு இவர் வந்து உள்ள லாக் பண்ணிடுறாரு. நீ வெளியிலே போக கூடாது, நீ உள்ளதான் உட்காரணும். இவருக்கு ஒண்ணுமே புரியல, எப்படா இவ்வளவு நாள் பெட்ல படுத்துட்டு இருந்தவரு திடீர்னு வேகமா வந்து இப்படி பண்றாரு, ஒண்ணுமே புரியல. இவர் சொல்லிட்டு உடனே திரும்ப போய் படுத்துட்டாரு பெட்ல. சரியா, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, வாட்சன் என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, கீழே நான் கொடுக்க மாட்டேன், நீ வந்து கொஞ்ச நேரம் இங்கே இரு, 6 மணி வரையும் இங்கே இரு. மணி இப்ப என்னது 4 ஆகுது, 6 மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நீ என்ன பண்ண அப்படின்னா இங்கே இரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து வாட்சன் சொல்றாரு, பைத்தியக்கார மாதிரி பண்ற ஹோம்ஸ் நீ அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒன்லி 2 மணி நேரம் தானே இருக்கு வாட்சன், கொஞ்ச நேரம் இரு, அதுக்கப்புறம் நான் ஒரு டாக்டரை சொல்றேன், அந்த டாக்டரை போய் நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, ஹோம்ஸ் வந்து சொல்றாரு. புரியுதா, கதை புரிஞ்சுட்டு தானே வருது, எதுவுமே டவுட் எல்லாம் இல்ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அது வரைக்கும் ஏதாவது புக்கு படிச்சுட்டு கொஞ்ச நேரம் இரு, 6 மணிக்கு நம்ம திரும்ப பேசலாம். புரியுதா, மணி இப்ப 4, 6 மணிக்கு திரும்ப பேசினா அது வரைக்கும் ஏதாவது புக்கை படிச்சுட்டு என்ன கொஞ்சம் தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா வாட்சனுக்கு உட்கார முடியல. இப்போ உங்களோட ஃப்ரெண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நம்மளால உட்கார்ந்து ஃப்ரீயா இருக்க முடியுமா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் தானே நமக்கே தோணும். அவரால உட்காரவே முடியல, படிக்க முடியல, சுத்தி சுத்தி பாக்குறாரு, அங்க இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் கண்ணுல ஒரு மேண்டல் பீஸ், ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து படுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்டியா இருக்கு. என்ன கலர்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல ஒரு ஐவரி பாக்ஸ். ஓகேவா, ஒரு ஐவரி பாக்ஸ். என்ன கலர்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு ஐவரி பாக்ஸ் வந்து அவர்கிட்ட கிடைக்குது. அதுல வந்து ஒரு லெட் போட்டு மூடி இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து யார் பாக்குறா அப்படின்னா வாட்சன் வந்து பாக்குறாரு. அதை வந்து கையில எடுக்கலான்னு போறாரு, எடுத்து அதை பாக்கலான்னு போகும்போது திரும்ப ஹோம்ஸ் வந்து கத்துறாரு, ஏய் அதை வை 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 அப்படி கத்துறாரு. திடீர்னு ஒருத்தவங்க கத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதை வைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஓகேவா, ஏன் அப்படின்னு சொல்லி வாட்சன் கேட்கிறாரு. வாட்சன் அதை வைக்காது, அதை எடுக்காத, எனக்கு என்னோட திங்ஸை யாராவது எடுத்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா எனக்கு உடம்பு என்னடா சரியில்லை, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தான் எடுக்க விடாண்டா, ஏன்டா இப்படி என்ன தொந்தரவு பண்ற அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா சைலண்டா போய் உட்கார்ந்துறாரு. என்னடா இவன் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டரை கூப்பிடலான்னாலும் விட மாட்டேங்கிறான், இந்த மாதிரி பொருளை போய் எடுத்து பார்த்தாலும் என் பொருளை எனக்கு தொட்டா பிடிக்காதுன்னு கத்துறான், பைத்திய மாதிரி பண்றானே, இவன் கிட்ட எதுவுமே பேச தேவையில்ல, 6 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா உட்கார்ந்துறாரு. டைம் வந்து எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. ஓகேவா, நவ் வாட்சன் he said have you any change, உட்கார்ந்து இருக்காரா. உடனே ஹோம்ஸ் திரும்ப பைத்தியம் மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா, வாட்சன் உங்ககிட்ட சேஞ்ச் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வாட்சன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி எவ்வளவு ஹாஃப் கிரவுன்ஸ் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்றாரு. பதில் சொல்றதுக்குள்ளே அந்த ஹாஃப் கிரவுன்ஸ் எல்லாம் எடுத்து நீ என்ன பண்ற அப்படின்னா உன்னுடைய வாட்ச் பாக்கெட்ல வை, மீதி காசு எடுத்து நீ எங்க வைக்கிற அப்படின்னா டவுசர் பாக்கெட்ல வை. இப்ப நீங்க இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், ஹாஃப் கிரவுன்ஸை எங்க வைக்க சொன்னாங்க, வாட்ச் பாக்கெட்ல, மீதி எவ்வளவு இருக்குதோ அந்த காசை எடுத்து உன்னுடைய டவுசர் பாக்கெட்ல வை அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, அந்த லேம்ப கொஞ்சம் இது பண்ணுன்றாரு, திரும்ப அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நிறுத்துன்றாரு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது இவருக்கு லைட்டா பைத்தியம் எதுவும் புடிச்சிருச்சா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சரியா, அதுக்கப்புறம் அந்த ஐவரி பாக்ஸை எனக்கு பக்கத்திலே கொண்டு வந்து வை அந்த ஐவரி பாக்ஸ்ன்னு சொல்றாரு. அதே மாதிரி வைக்கிறாரு. அது உன் கையால எடுத்துட்டு வரக்கூடாது, டாங்ஸ் இடுக்கில எடுத்துட்டு வந்து அதை என்னுடைய
அவர் படுத்திருக்க பெட்டுக்கு பக்கத்துல வந்து வைக்க சொல்றாரு. அதே மாதிரி வச்சுட்டாரு. ஓகேவா? ஓகே, அப்புறம் மணி 6 ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சார் ஓகே வாட்சன், இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னா, நான் ஒருத்தவங்களை சொல்றேன், அவங்கள போய் கூட்டிட்டு வா. ஓகேவா? யாரு அப்படின்னா கல்வர்டன் ஸ்மித். இப்பதான் நம்மளோட நெகட்டிவ் கேரக்டர் உள்ள வராரு. கல்வர்டன் ஸ்மித்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய அட்ரஸ் சொல்றாங்க, 13th லோவர் பர்க் ஸ்ட்ரீட். ஓகேவா? இதையும் கேட்பாங்க. 13ன்ற நம்பர்லாம் நீங்க பாத்துக்கணும். எங்க இருக்காரு அப்படின்னா 13th லோவர் பர்க் ஸ்ட்ரீட்ல கல்வர்டன் ஸ்மித்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாரு. ஐ வாஸ் ஹெசிடன்ட் டு லீவ் ஹிம். ஆனா எனக்கு ஒரு மாதிரி அவரை விட்டுட்டு போக கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவர் எப்படி பண்ண டெலிரியஸ்னா ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல, ஏதோ ஒண்ணு உளறிட்டே இருக்காரா, அதனால அவர் விட்டுட்டு போக எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? கல்வர்டன் ஸ்மித்தா, இது மாதிரி நான் ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு வந்து வாட்சன் கேக்குறாரு. அதுக்கு ஹோம்ஸ் சொல்றாரு, ஆமா அவர் இருக்காரு, இவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசீஸ பத்தின நாலேஜ் வந்து இருக்கு. அவர் மெடிக்கல் மேன்லாம் இல்ல, டாக்டர்லாம் கிடையாது. அவர் யாரு? அவர் வந்து ஒரு பிளான்டர், தோட்டக்காரர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுதா? அவர் வந்து மெடிக்கல் மேன்லாம் கிடையாது, அவர் வந்து ஒரு தோட்டக்காரரு. பிளான்டர்னா தோட்டம் வச்சிருப்பாங்க, பெரிய பிசினஸ்மேன். அந்த மாதிரி அவர் எங்க இருக்காரு அப்படின்னா சுமத்ராலதான் வசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவரு லண்டன் வந்திருக்காரு. கேட்பாங்க அவரு எங்க இருந்தாரு அப்படின்னா, அவரு லிவ்ஸ் இன் சுமத்ராலதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப அவரு லண்டனை விசிட் பண்ணிருக்காரு. அதனால 6 மணிக்கு முன்னாடி போனேன்னா அவரு வந்து நம்மளால பார்க்க முடியாது. சரி ஓகே, நீ முன்னாடியே போன அப்படின்னா அவரை வந்து பார்க்க முடியாது. அதனாலதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 6 மணி வரைக்கும் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன். இப்ப நீ போயிட்டு இப்ப நான் என்ன எந்த நிலைமையில பாக்குறியோ எக்ஸாக்டா அதே நிலைமையை போய் அவர்கிட்ட கன்வே பண்ணு. இந்த மாதிரி வாட்சன், அதாவது இந்த மாதிரி ஹோம்ஸ் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு, இந்த மாதிரி அவர் ரொம்ப டையிங் கண்டிஷன்ல இறக்கக்கூடிய நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லி எப்படியாவது அவர் கெஞ்சி கூட்டிட்டு வந்துரு வாட்சன் அப்படின்னு வந்து சொல்றாரு. வாட்சன் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நான் ஒரு கேப்ல கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நீ போய் அவரை கூப்பிட்டுட்டு அவரு வரதுக்குள்ள அவர்கிட்ட ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நீ அவருக்கு முன்னாடியே இங்க வந்துடணும் வாட்சன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் போகும்போது மிஸ்ஸஸ் ஹட்சன் அவர் பாக்குறாரு. அவங்க வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ரொம்ப அழுதுட்டு, ஐயோ நம்மளுடைய ஏன்னா இவர் வந்து அவங்களோட மாஸ்டர் தானே, இந்த மாதிரி ஏதோ ஆயிடுமோ இறந்துருவாரோன்னு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இவர் கேப் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அங்க இன்ஸ்பெக்டர் மார்டன், நான் ஒரு கேரக்டர் சொன்னேன்ல மார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு. ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட யூனிஃபார்ம்ல இல்ல, கலர் ட்ரெஸ்ல இருக்காரு. ஓகேவா? ஸ்காட்லாந்து யார்டோடைய இன்ஸ்பெக்டர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்டன். ஓகேவா? அதுக்கப்புறம் அவரு என்ன இங்க பண்றாரு அப்படின்னு சொல்லி அதாவது மார்டன் வந்து கேக்குறாரு, எப்படி இருக்கிறாரு ஷெர்லக் ஹோம்ஸ், எப்படி இருக்கிறாருன்னு கேக்குறாரு. அவருக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி வாட்சன் வந்து அவர்கிட்ட சொல்றாரு. புரியுதா? வாட்சன் வந்து கேப் எடுக்கிறதுக்காக போறாரு. அங்க போகும்போது கீழே வந்து யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்பெக்டர் மார்டன் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யூனிஃபார்ம்ல இல்ல. ஓகேவா? மப்டியில இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கேக்குறாரு ஷெர்லக் ஹோம்ஸ் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்டன் வந்து வாட்சன் கிட்ட கேக்குறாரு. வாட்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, நான் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவரு கல்வர்டன் ஸ்மித் இருக்காரு இல்லையா, அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க பட்லர் அவங்க வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டோர் எப்போ போய் ஒருத்தவங்க கதவு தட்டுறாங்கன்னா லைட்டா அப்படி ஓபன் பண்ணிட்டு சார் இல்ல அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பட்லர் வந்து அந்த டோர்வே கிட்ட வந்து நின்னுட்டு பாதி கதவு தான் ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணிட்டு சொல்றாரு, பட்லர் கிட்ட ஒரு சவுண்ட் கேக்குது, நான் இல்லன்னு சொல்லுன்னு. அதே மாதிரி பட்லர் வந்து சார் இல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா வாட்சனுக்கு வந்து அதை கேட்கற மாதிரியான சுச்சுவேஷன் இல்ல. ஏன்னா ஹோம்ஸ் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காருல்ல, அதனால கதவை தட்டிட்டு ஒரு மாதிரி கடகடன் கதவை புடிச்சு தள்ளிட்டு உள்ள போவாங்கல்ல வேகமா, அந்த மாதிரி கதவை புஷ் பண்ணிட்டு இவர் உள்ள போறாரு. ஓகேவா? அங்க போய் பார்க்கும்போது ஒரு ஃப்ரைல் மேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வயசான மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? பிளாட் ஹெட் சொட்ட வேண்ட மாதிரி ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏன் இப்படி வேகமா கதவை தட்டிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் வந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம், அதனால கதவை தட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்க மேல கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிக்கிட்டே என்ன சீரியஸான விஷயம் அப்படின்னா ஹோம்ஸ பத்தினது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பேரை கேட்ட உடனே கல்வர்டன் ஸ்மித்தோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் மாறுது. அதை வந்து வாட்சன் வந்து கவனிக்கிறார். ஓகேவா? மியர் மென்ஷன் ஆஃப் ஹிஸ் நேம், நான் ஹோம்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மேனோடைய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்ற. ஹேவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ், ஹோம்ஸ் கிட்ட இருந்தா நீங்க வரீங்க, ஹவ் இஸ் ஹி, அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு.
வாட்சன் வந்து சொல்றாரு, ஐயோ ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கிறேன். ஹோம்ஸ் வந்து உங்க மேல ஒரு பெரிய ஒப்பீனியன் வச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் லண்டன்ல வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாரு அப்படின்னா நீங்க தான் அவர் வந்து நம்புறாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த லிட்டில் மேன் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு மாதிரி அப்படியே ஸ்லாட்டட் அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே இது பண்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பிகாஸ் யுவர் நாலேஜ் ஆஃப், ஏன் அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து இந்த ஈஸ்டர்ன் டிசீஸ பத்தி தெரியுமாமே அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா, புரியுதா? ஹோம்ஸ் வந்து உங்க மேலதான் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, நீங்க மட்டும்தான் லண்டன்ல அவர் வந்து காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வந்து வாட்சன் வந்து இந்த ஸ்மித் கிட்ட சொல்றாரு. ஸ்மித் வந்து அப்படியா, ஏன் அப்படின்னு வந்து அவர் யோசிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஈஸ்டர்ன் டிசீஸ் தான் உங்களுக்கு நல்லா பழக்கமாமே, உங்களுக்கு வந்து அந்த ஈஸ்டர்ன் டிசீஸ பத்தின நல்ல நாலேஜ் இருக்குதாமே அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து சொல்றாரு. எப்படி அவருக்கு அந்த டிசீஸ் வந்தது அப்படின்னு இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன். அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு ஓகே ஓகே நான் வரப்போ அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் அதுக்கப்புறம் எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா ஹோம்ஸ் என்ன சொல்லியிருப்பாரு, நீ அவரை கூப்பிடணும் ஆனா அவருக்கு முன்னாடியே நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாருல்ல, அதனால நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்து ஹோம்ஸோட வீட்டுக்கு நான் வந்து ரீச் ஆயிட்டேன். நான் வந்து சொல்லிட்டேன், ஐ டோல்ட் ஹிம் தட் மிஸ்டர் ஸ்மித் வந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து இவர் ஹோம்ஸ் கிட்ட சொல்றாரு. வெல்டன் வாட்சன், ஓகே வாட்சன் நீ நல்லா தான் பண்ணிருக்க, சரி நீ பக்கத்து ரூம்ல போய் வெயிட் பண்ணு, நான் உனக்கு வந்து ஒரு நல்ல தோழன் என்ன பண்ணுவோனோ அதுதான் நீ எனக்கு பண்ணிருக்க, சரி ஓகே நீ போய் பக்கத்து ரூம்ல இரு அப்படின்னு நான் உன அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வாட்சன் என்ன பண்றாருன்னா பக்கத்து ரூம்ல போய் வெயிட் பண்றாரு. சரியா, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வர மாதிரி காலடி சத்தம் வந்து கேக்குது. ஹோம்ஸ் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க. கேன் யூ ஹியர் மீ, உனக்கு கேக்குதா ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படின்னு பார்த்தோன்னே யாரு நீங்க ஸ்மித்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, அப்படி அவ்வளவுதான். ஸ்மித் வந்து உள்ள வராரு. யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ, யூ ஆர் த ஒன்லி ஒன் இன் லண்டன் ஹூ கேன் கியூர் மீ. புரியுதா? ஒருத்தர் வந்து ஹோம்ஸ் ஹோம்ஸ் அப்படின்னு கூப்பிட்டுட்டே வராரு. ஹோம்ஸ் வந்து பதில் சொல்றாரு, ஸ்மித் நீங்களா, உள்ள வாங்க, நீங்க மட்டும்தான் எனக்கு இந்த லண்டன்ல என்னை காப்பாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும், வாங்க ஸ்மித் அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி ஸ்மித் கேட்கிறாரு. ஒன்லி டூ வெல் மிஸ்டர் ஸ்மித் அண்ட் ஹி டிஸ்கிரைப் த சிம்டம். ஆமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்டம்ஸ் எல்லாம் இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதே சிம்டம்ஸ் தான் யாருக்கு, புவர் விக்டருக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு, ஸ்மித் வந்து சொல்றாரு. ஓ அதே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அதே சிம்பிள் தான். உனக்கு என்ன சிம்டம்ஸ் தான் தெரியுதோ இதே சிம்டம்ஸ் தான் யாருக்கு தெரிஞ்சது, புவர் விக்டருக்கு தெரிஞ்சது. விக்டர் சாவேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னல, அவனுக்கும் தெரிஞ்சது. அவனும் இப்படிதான் இருந்தான், 4வது நாள் அவன் என்ன ஆயிட்டான், இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரியான கோஇன்சிடென்ட் மாதிரி உனக்கும் தெரியுதே அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஐ நோ தட் யூ டிட் இட். உடனே ஹோம்ஸ் சொல்றாரு, எனக்கு தெரியும் நீங்க அதை பண்ணது நீங்க தான் அப்படின்னு எனக்கு தெரியும். புரியுதா? அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஹோம்ஸ் அவருடைய சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமா ஸ்மித் என்ன சொல்றாருன்னா, இதே சிம்டம்ஸ் தானே, விக்டர் இறந்திருப்பானே அவனுக்கும் இதே சிம்டம்ஸ் தானே இருந்தது, என்ன இது ஒரே கோஇன்சிடென்ஸா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அவனும் 4வது நாள் இறந்து போயிருப்பானே, உங்களுக்கும் 3 நாளா உடம்பு சரியில்லை, இப்ப இறக்குற நிலைமையில தானே இவரு இருக்காரு. அந்த மாதிரி சொல்றாரு, எனக்கு தெரியும் நீங்க தான் அதை பண்ணது. ஏன்னா புவர் விக்டர், அந்த விக்டர் சேவேஜ் இருக்கான்ல, அவன் செத்ததுக்கு காரணம் யாரு, ஸ்மித் தான். ஓகேவா, அததான் வந்து இங்க சொல்றாங்க, எனக்கு தெரியும் அதை நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு. உடனே இவரு கேக்குறாரு ஸ்மித், ஆனா உன்னால அதை ப்ரூவ் பண்ண முடியாதே அப்படின்ட்டு. கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னு ஹோம்ஸ் வந்து தண்ணி கொடுங்க எனக்கு கொஞ்சம் அப்படின்னு ஒரு மாதிரி உண்மையாலுமே ஒரு உடம்பு சரியில்லாத மாதிரி அவர் வந்து காமிச்சிட்டு இருக்காரு. ஓகேவா, ஹியர் தண்ணி இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் வந்து சொல்றாரு. எனக்கு எப்படியாவது காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இந்த மாதிரி விக்டர் சாவேஜோட டெத்தை பத்தி நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன், என்ன மட்டும் காப்பாத்தலாம் போதும், நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. யூ கேன் ஃபர்கெட், நீ மறந்துட்டு இல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இட் டசன்ட் மேட்டர் டு மீ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் வந்து யாரு, என்னோட நெஃப்யூ தான், என் நெஃப்யூவே நான் வந்து சாகடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. வாட்சன் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு, உனக்கு இது வந்து சைனீஸ் செயலர்ஸ்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. குட் தேர் பி எனி அதர் ரீசன், வேற ஏதாவது காரணம் இருக்குதா, சைனீஸ் செயலர் கிட்ட இருந்து தான் வந்ததுன்னு வாட்சன் வந்து என்கிட்ட சொன்னாரு, அதுதானா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஐ கான்ட் திங்க், எனக்கு இப்ப அதை யோசிக்கிற அளவு நேரம்லாம் கிடையாது, என்னுடைய மைண்டே போயிடுச்சு, நீங்க எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹோம்ஸ் வந்து கெஞ்சுறாரு ஸ்மித் கிட்ட. டிட் எனிதிங் கம் பை போஸ்ட், ஏதாவது போஸ்ட்ல வந்துதா உங்களுக்கு அப்படின்னு ஸ்மித் வந்து கேக்குறாரு. வந்தது, வெட்னஸ்டே தான் வந்தது. ஏன்னா
ஹோம்ஸுக்கு தெரியாது. புரியுதா? அவருக்கான புவர் விக்டர் சாவேஜோட டெத் வந்து ஸ்மித் தான் காரணம். அவர் வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்மித்துக்கு இந்த மாதிரி டீடைல்டா வந்து ஹோம்ஸ்க்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல. புரியுதா? அதுதான் வந்து சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா, இந்த டிசீஸ் வந்து சைனீஸ் டெய்லர் கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்றான் வாட்சன். கரெக்டா? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? எனக்கு எதுவுமே தெரியலையே, என்னால யோசிக்க முடியலையே என்னன்ட்டு அப்படின்னு ஹோம்ஸ் சொல்றாரு. உனக்கு புதன்கிழமை ஏதாவது பார்சல் வந்துதா, ஏதாவது போஸ்ட் வந்துதா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, வெட்னஸ்டே வந்து போஸ்ட் வந்தது. அதை நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுல பார்த்த உடனே ஏதோ ஊசி மாதிரி டக்குன்னு வந்து குத்துச்சு. லைட்டா எனக்கு ரத்தம் வர மாதிரி இருந்தது. அது ஏதோ காமெடின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன் அப்படின்னு வந்து ஹோம்ஸ் சொல்றாரு. ஐயே முட்டாளே, அது வந்து காமெடி எல்லாம் கிடையாது. அது காமெடி நினைச்சா நீ தான் முட்டாள். அது வந்து ஒண்ணுமே கிடையாது. நீ வந்து என்னோட வழியில வந்துட்ட. உனக்கு நான் வச்ச வெடிகுண்டு தான் அது. புரியுதா? நீ உன்னோட வழியில வந்துட்ட. நீ என்ன வந்து என்னோட பாத்தை வந்து கிராஸ் பண்ற. நீ இந்த விக்டரோடைய டெத்தை பத்தி ரொம்ப அதிகமா தெரிஞ்சுக்கிட்ட ஹோம்ஸ். அதனால உன்னுடைய முடிவு கிட்ட வந்துருச்சு. நீ இறக்க போற. ஏன்னா அவருதான் வந்து இப்போ தெரிஞ்சிருச்சுன்னா இவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல. அதனால இவரை கொலை பண்றதுக்காக ஸ்மித் வந்து பார்சல் ஒண்ணு அனுப்பியிருக்கிறாரு. புரியுதா? அததான் சொல்றாங்க. இந்த ஐவரி பாக்ஸ நான் என் கையில எடுத்துட்டு போறேன். இதுதான் என்னுடைய கடைசி எவிடன்ஸ். இதையும் நான் எடுத்துட்டு போயிட்டேன்னா என்னை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா அந்த ஐவரி பாக்ஸ்ல வந்து அந்த லெட் இருக்குல்ல, அது வந்து ஊசி மாதிரி இருக்கு. அதுல வந்து இவர் வந்து ஒரு டிசீஸ் வர மாதிரி அதுல வந்து வச்சிருந்திருப்பாரு. அதுல பட்ட உடனே அந்த பிளட் வழியா அவருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த டிசீஸ் வந்து வந்துருது. இந்த மாதிரிதான் விக்டர் வந்து இறந்து போயிருப்பாரு. அதே மெத்தடு தான் ஹோம்ஸ்க்கு இவர் பண்றாரு. ஆனா ஹோம்ஸ் வந்து அதை பண்ணல. ஊசி வந்து அவர் கையில குத்தலாம் இல்ல. அவர் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நடிப்பு தான் நடிச்சிட்டு இருக்கிறாரு. புரியுதா? அதான் சொல்றாங்க. சரி ஓகே, டர்ன் அப் த கேஸ், அதாவது அந்த லைட் நெருப்பு எரியுதுல அந்த விளக்கு, அதை கொஞ்சம் அதிகப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து இவரு சொல்றாரு, யாரு? ஸ்மித். ஆமா ஆமா, நான் கொஞ்சம் ஒலி அதிகப்படுத்துறேன். அப்பதான் இன்னும் கொஞ்சம் நீ கஷ்டப்படுற உன்னோட அந்த ஃபேஸ வந்து என்னால பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? சொன்ன உடனே கொஞ்சம் பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, turn up the gas அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. yes I will so that I can see you better. there was a silence. அப்படியே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. அமைதியா இருந்தோடனே successful acting அப்படின்னு ஹோம்ஸ் சொல்றாரு. ஹோம்ஸ் நல்லா நடிச்சனா, எப்படி நடிப்பு அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சொல்றாரு. 3 நாளா நான் சாப்பிடாம எதுவுமே குடிக்காம தான் இருந்தேன். அதனாலதான் என்னால வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்க முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் அப்படி ஆயிருக்கும் அப்படின்னா, எப்படி பாத்தீங்க அப்படின்னா, இவர் லைட் ஆன் பண்ண உடனே மார்ச்சன் உள்ள வந்துருவாரு. உள்ள வந்த உடனே இவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அந்த ஹேண்ட் கப் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு அரெஸ்ட் பண்றாங்க. ஒரே சத்தமா இருக்கு. இவரு ஐயோ விடுங்கன்ற மாதிரி, அவங்க வந்து குடிக்கிற மாதிரி ஒரே சத்தமா இருக்கு. அது எல்லாமே வாட்சனுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹோம்ஸ், எப்படி என் நடிப்பு நல்லா நடிச்சுனா, எனக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் நான் வந்து உன்னை வந்து நீயா உன் வாயில இருந்து வரணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து உன் வாயில இருந்தே இந்த நியூஸ வந்து வர வச்சேன். நீ வந்து அக்யூஸ்ட், உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. there was footsteps outside, the door opened and I heard the inspector மார்டனோட வாய்ஸ் கேக்குது. நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. இவங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுதான் நடக்குது. இது ஒரு அந்த சீன்ல அதுதான் நடக்குது. ஓகேவா? அடுத்து there was a sudden rush. ஒரே சவுண்டா கேக்குது. ஒரே மாதிரி கிளாஷ், ஒருத்தவங்க சண்டை போடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேண்ட் கப்ஸ் போட்டு இவரை வந்து இட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஹோம்ஸ் வாட்சன்ட்ட பேசுறாரு. சாரி வாட்சன், என்னை மன்னிச்சிரு வாட்சன். நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப ரூடா நடந்துகிட்டேன். எனக்கு வந்து உன்னை பத்தி, உன்னோட கேப்பபிலிட்டி, உன்னோட திறமை மேல எந்த ஒரு அண்டர் எஸ்டிமேட்டும் கிடையாது. நீ திறமைசாலி, திறமையான டாக்டர்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து ஸ்மித்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நடிச்சேன். அதனால நீ எதுவும் நினைச்சுக்காத. நான் வந்து நீ என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம். ஏன்னா நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா நீ வந்து உன்னோட ஃபேஸ்ல அந்த பதட்டத்தை வந்து காமிக்க மாட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லவே இல்லை. சரி ஓகே, அது ரைட்டு தானே. உன்னோட அப்பியரன்ஸ் ஏன் இப்படி இருக்கு? ஏன் நீ வந்து ரொம்ப முடியாத மாதிரி இருக்கு அப்படின்னா, நான் 3 நாளா எதுவுமே சாப்பிடல அப்படின்னு வந்து சொல்றாரு. புரியுதா? சரி, அது சாப்பிடல அப்படியே என்கிட்ட காயின்ஸ் இருக்கா, சேஞ்ச் இருக்காங்களான்னு கேட்டேன். அது உன்னை நம்ப வைக்கிறதுக்காக நான் சொன்னேன். நான் சாதாரணமா உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், நீ நம்ப மாட்டேல்ல. இந்த மாதிரிலாம் சொன்னா அப்பதான் ஏதோ நம்ம பிணத்துறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், பதட்டம் வரும்ல. அதுதான் சொல்றாரு. நான் சும்மா எனக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லை, நான் உண்மையாலுமே டெலிரியஸ்ல ஒரு குழப்பமா தான் இருக்குன்றத நம்ப வைக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? என்ன அப்படின்னா, இந்த ஸ்மித் தான் என்ன பண்ணிருக்கான்னா, அவனோட நெஃப்யூவா இருந்த விக்டரை வந்து இறந்துட்டான். அவனை எப்படி கொலை பண்ணானோ அதே மாதிரி சேம் வேல என்னையும் வந்து அவன் கொலை பண்ண பார்த்தான். அதனாலதான் இப்ப நான் வந்து அவனுக்கு எப்படியாவது ஜெயில தூக்கி போடணும் தான் நான் இதை பண்ணேன். சரி வாட்சன், எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது நல்லா நியூட்ரிஷியஸா போயிட்டு
சிம்பான்ஸ்ல போய் சாப்பிடலாமா அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுல நம்ம ஆத்தருடைய டீடைல்ஸ் பார்ப்போமா? இந்த ஸ்டோரி எழுதினது யாரு? சார் ஆத்தர் இக்னேஷியஸ் கெனான் டாய்லே அப்படின்னு பார்த்தோமா. இவருடைய பர்த் 1859ல பிறந்து 1930ல இறந்துடுறாரு. இவர் வந்து என்ன நேஷனாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரிட்டிஷ் ரைட்டர். ஓகேவா? பிரிட்டிஷ்காரர். அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ், இவர் எப்படி நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் மூலியமா தெரியுது. அதுவும் கேரக்டரா ஷெர்லக் ஹோம்ஸ் அப்படிங்கிற இந்த கேரக்டர் அவங்களே செட் பண்ணாரு இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரிக்காக. அது மூலியமா தான் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. டாய்லே ரோட் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறாரு. ஃபேமஸா டிடெக்டிவாவே நிறைய ஷார்ட் ஸ்டோரி எல்லாம் எழுதியிருக்கிறாரு. இந்த ஸ்டோரி இஸ் நரேட்டட் பை த கேரக்டர். இந்த ஸ்டோரியை வந்து யாரு நரேட் பண்றாங்க சொல்றாங்க அப்படின்னா வாட்சன் அப்படிங்கிற கேரக்டர் தான் இந்த ஸ்டோரியை எழுதுற மாதிரி இருக்கும். இவர் யாரு அப்படின்னா ஒரிஜினலா வந்து ஒரு பிசிஷியன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து 1887ல ஸ்டடி இன் ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃபர்ஸ்ட், இவர் வந்து மொத்தமா எத்தனை நாவல் எழுதிருக்காருன்னா 4 நாவல். அதுல ஃபர்ஸ்ட் நாவலோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டடி இன் ஸ்கார்லெட் அப்படிங்கறத இவரோட ஃபர்ஸ்ட் நாவல். ஓகேவா? ஹோம்ஸ பத்தியும் வாட்சனை பத்தியும் சேர்த்து இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி மொத்தம் எத்தனை நாவல் எழுதிருக்கிறாரு? 4 எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? இவரோட நோட்டபிள் ஒர்க், ரொம்ப முக்கியமான ஒர்க்னு சொன்னா ஸ்டோரி ஆஃப் ஷெர்லக் ஹோம்ஸும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தி லாஸ்ட் வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் நாவல் எதுன்னு கேட்டா ஸ்டடி இன் ஸ்கார்லெட். இவரோட நோட்டபிளான ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டா ஷெர்லக் ஹோம்ஸும் லாஸ்ட் லெசன், லாஸ்ட் வேர்ல்டு அப்படிங்கிறது தான். சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பாப்போமா? டேபிள். ஜோசப் பெல். ஜோசப் பெல் அப்படிங்கிறவரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ஊரு எடின்பர்க். ஓகேவா? எங்க இருக்கு அப்படின்னா ஸ்காட்லாண்ட்ல. ஓகேவா? ஸ்காட்லாண்ட்ல எய்டன்பர்க் அப்படிங்கறது இவருடைய ஊரு. இவருடைய பிறந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1837. இவரோட டெட் ஆனது 1911. ஓகேவா? இவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெடிசன் தெரிஞ்ச ஒரு லெக்சரர். அதாவது நிறைய இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் டயக்னைஸ் பண்றவர் தான் யாரு அப்படின்னா இந்த ஜோசப் பெல். இந்த மாதிரி இவர் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டிடெக்ஷன்லாம் நிறைய தேடி தேடி கண்டுபிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் இருக்கிறத பார்த்துட்டு இவரோட கேரக்டர்ல தான் பயங்கரமா அட்மையர் ஆனதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஆர்தர் கெனான் டாய்லே. ஓகேவா? இவரை பார்த்துதான் இந்த ஷெர்லக் ஹோம்ஸ் அப்படிங்கிற கேரக்டரையே இவர் வந்து செட் பண்ணிருக்காரு. புரியுதா? அப்போ ஆர்தர் கெனான் டாய்லே அப்படிங்கிறவரு யார வந்து ஒரு மாடலா வச்சுக்கிட்டு இதை பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இந்த ஜோசப் பெல் தான். இவர் யார் அப்படின்னா இந்த மெடிசன் எல்லாம் டயக்னைஸ் பண்ற ஒரு டிடெக்டிவ் தான் இவரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஊர் அப்படின்னா ஸ்காட்லாந்து. இதோட பார்த்தோம்னா நமக்கு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க. சரியா?